ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, வண்டிப்பெரியாறில இருக்கேங்க கேரளால. ஈஞ்சிக்காடுன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன். இங்கே தான் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நான் வந்து 3 நாளா நான் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். இங்க பாருங்க காலையில 7:30 ஆவுது. சூப்பரா அட்மாஸ்பியர் பாருங்க. எவ்வளோ அழகா பிரம்மாண்டமா சூப்பரா இன்கிரெடிபிளா இருக்கு. சும்மா சுத்தி மவுண்டைன் தான். அழகா இருக்குங்க. ஃபாக்லாம் பயங்கரமா இருக்கு. சும்மா வேற லெவலுங்க இந்த கிளைமேட்டு. உண்மையாலுமே இந்த இடத்தெல்லாம் வந்து செம்ம ஜாலியா இருக்கு. ஹாப்பினஸ்ஸு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டா, இங்க குயில் சத்தம், அந்த இது கிச்சு கிச்சுன்ற சத்தம் பயங்கரமா இருக்கு பாருங்களேன். இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது வேற லெவலுங்க. வாவ்! எப்படியாப்பட்ட கோவக்காரன கூட்டின்னு வந்து இங்க நிறுத்திட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு 1 வீக் இங்க வந்து ஸ்டே பண்ண வச்சேன்னா, உண்மையாலுமே அவனோட கோவம்லாம் உண்மையிலே ஏன்டா கோவப்படுறோன்னு அவனுக்கே தோணும். உண்மையாலுமே கவலைப்படுறவங்க, சூசைட் பண்றவங்க, ஐயோ! எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் காரணமே இல்லாத எரிஞ்சு எரிஞ்சு விழுறவங்கலாம் கூட்டு வந்து இந்த 1 வீக் இந்த இடத்தலாம் வந்து, இது மாரி ஒரு இயற்கையான ஒரு வளங்கள வந்து பாருடா! அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்து விடணுங்க உண்மையாலுமே. எனக்கு வரும்பொழுது அவ்ளோ கவலை இருந்தேன். ஒரு கப்பல் ஃபுல்லா அவ்வளோ கவல். ஒரு கப்பல் 5 கப்பல் கவலை என் மனசுக்குள்ள இம்மாத்துண்டு, இதயத்தில இம்மாத்துண்டு, உடம்புக்குள்ள 5 கப்பல் கவலை இருந்துச்சு. ஸோ இங்க வந்து ஒரு 3 டேஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஒரு சின்ன குழந்தை மாரி ஆயிட்டேங்க உண்மையாலுமே. எனக்கு சொல்லப்போனா ரொம்ப ஹேப்பியா இருக்கு இந்த மூமெண்ட்டு. ஸோ செம்ம ஜாலியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. பட் இதே கொஞ்சம் அப்படியே நீடிச்சு ம் வருஷக்கணக்கில இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஆண்டவன வேண்டிக்கிறேன். ஏன்னா கவலைகள் வந்துட்டே இருக்கும் மனுஷனா பொறந்தா. ஆனா ஏன் வருது? எதுக்கு வருது? எதுக்கு கவலைப்படுறோன்ற விஷயமே நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு ரொம்ப ரொம்ப நம்மள மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம இன்னும் 10 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா வாழ போறது 10 வருஷம் நம்மளே குறைச்சிக்கிறோம். ஸோ ரொம்ப அது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே கோவம், ஆ எரிச்சலு, பொறாமை இதுமாரி சொல்லிட்டே போலாம். எல்லாருக்கும் வரதான் செய்யும். பட்டு இதனால் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு புரியாது. ஏன் பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ ஆனா இதுமாரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து பார்க்கும்போது, அதெல்லாம் பழி வாங்குற எண்ணம், பொறாமைப்படுற எண்ணம், கோவம், எரிச்சலு இந்த இதுவெல்லாம் இங்க வந்து ஒரு டாக்டர் மாரிங்க. சூப்பரா ட்ரீட்மெண்ட்டு இந்த இயற்கை வளத்துங்கள பார்க்கும்போதே சரியாயிடுது நம்மளுக்கு. மைண்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குள்ள அதான் சொன்னேனே, அவ்ளோ கவலைகள் இருந்தது. இந்த 3 டேஸா எனக்கு ஒரு துளி சின்ன கடுக விட ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்தா எப்படி இருக்குமோ, அது கூட இல்லங்க இப்போ. மைண்டு ரிலாக்ஸா இருக்குது. இந்த குயில் சத்தம், அங்கங்க பறவைகள் சத்தம், மயில் சத்தம் இதெல்லாம் பயங்கரமா இருக்குது. இந்த காட்ட பார்க்கும்போது பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இதோ பாருங்க இதான் தேயிலை தோட்டங்கள். இதுதான் தேயிலை தோட்டம். இந்த இலைய தான் பறிச்சு அ காய வச்சு மிஷின்ல பவுடர் ஆக்கி நம்ம டீ தூள் சாப்பிட்டுட்ருக்கோம். இத வந்து இங்க வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஐ லவ் யூ.